ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக கோட்டைக்குள்ள கால் வைக்கிற அளவுக்கு விஜய்க்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்ன அப்படி அதிமுக கோட்டையில காலை வைக்கிறாரு? ஒருவேளை அதிமுக தலைமை கழகத்துல போயிட்டு விஜய் அவர்கள் தஞ்சம் புகுறாரா, கூட்டணி வைக்கிறாரா, அப்படி இப்படின்லாம் பேச்சுகள் பலவிதமான யோசனைகள் எல்லாருக்கும் ஓடும். ஆனா அது அப்படி கிடையாது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கோட்டையாக கருதப்படுகிற மதுரை மேற்கு தொகுதி. இந்த மதுரை மேற்கு தொகுதியில விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல நிக்கணும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல அவர் வேட்பாளரா அங்க நின்னு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா போஸ்டரை ஒட்டி என்ன பண்றாங்க, பிரபலப்படுத்துறாங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அங்கதான் நிக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பப்படுது. ஏன்னா எல்லா தொண்டர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசைப்படுவாங்க, எங்க தொகுதியில நில்லுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, எலெக்ஷனை சந்திக்கிறாரு. அதுவும் இல்லாம அவர் நேரடியா நின்னு ஜெயிக்க போறதாவும் அவருக்கு என்ன பண்றதுக்கு பேசிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்தாரு. அது சர்வே ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வட மாவட்டங்கள்ல ஏதாவது ஒரு தொகுதியில நின்னா அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. அட் சேம் டைம் அங்க டைரக்டா போக்கஸ் பண்ணி திமுகவோ அதிமுகவோ விஜய் நிக்கிற தொகுதியில போக்கஸ் பண்ணி கொஞ்சம் கடுமையான போட்டியாளர் அவருக்கு எதிராக நிப்பாட்டுனா அங்க விஜய் தோற்று போவார் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்தது. ஆனா இருந்தாலும் வட மாவட்டங்கள்ல தான் குறி வைக்கிறாரு விஜய் அவர்கள். ஏன்னா அவருக்கு தான் அங்க நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. குறிப்பா சென்னை மாவட்டத்துல கூட அவர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல கோயம்புத்தூர் மாவட்டங்கள்ல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட பேச்சுகள் என்ன பண்ணுச்சுன்னா அடிபட்டுச்சு. ஆனா விஜய் அவர்களுக்காக அவருடைய தொண்டர்கள் ஒட்டப்பட்ட போஸ்டர் மதுரை மாவட்டம் மேற்கு தொகுதியில நிக்கணும் அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜயோட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. இப்ப நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சினிமா துறையிலிருந்து பாலிடிக்ஸுக்கு என்ன பண்ணிருக்காரு, வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். சோ அதே போல எம்ஜிஆரும் அந்த எம்ஜிஆருடைய தாக்கம் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவலாவே பேசப்பட்டது. சினிமாவிலையும் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது. சோ அரசியலிலும் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராரு விஜய் அவர்கள் அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுது. இப்ப குறிப்பா ஜனநாயகன் அப்படின்னு ஒரு பட போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா சாட்டை எடுத்து நான் ஆணையிட்டால் அப்படின்ற ஒரு தலைப்போட என்ன பண்ணாங்க, போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்பவே பேசப்பட்டது, ஒருவேளை எம்ஜிஆரை போல சாட்டை எடுத்து அவர் அரசியல் லைஃப்ல நுழைறாரு, எம்ஜிஆர் பிம்பத்தை அப்படியே பின்பற்றுகிறாரா அப்படின்ற ஒரு பேச்சுகள் ரொம்ப பரவலாவே பின்பற்றப்பட்டது. சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா 1980ல எம்ஜிஆர் இந்த மதுரை மேற்கு தொகுதியில போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். சோ அது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போல அதே தொகுதியில் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சென்டிமெண்டலா எம்ஜிஆர் நின்று போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட அந்த மதுரை மேற்கு தொகுதியில விஜய் அவர்களும் நிற்பார் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது. குறிப்பா அரசியல நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த விஷயம் கருதப்படுகிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரையில யார் அதிகமா எந்த கட்சி அதிகமா தொகுதிகளை கைப்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் பாத்தீங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் சொல்லிக்கலாம், சாங்கியம் சொல்லிக்கலாம், ஏதோ ஒரு விஷயம், இல்ல மூட நம்பிக்கை கூட சொல்லிக்கலாம். ஆனா அதுதான் உண்மையாவும் இருக்குது. நீங்க அரசியல்ல புரட்டி எடுத்து பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துல அதிகமான தொகுதிகளை எந்த கட்சி கைப்பற்றுதோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்ற பேச்சுகள் சரித்திரமும் அதுதான் சொல்லுது. அந்த வகையில மதுரை மேற்கு தொகுதியில விஜய் அவர்கள் போட்டியிடணும் அப்படின்னு தொண்டர்களால போஸ்டர் ஒட்டப்பட்டாலும் குறிப்பா மதுரை மேற்கு தொகுதியில விஜய் அவர்கள் நிப்பாரு. ஏன்னா எம்ஜிஆர் நின்னு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட தொகுதியில நானும் நிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு இருக்குது. சினிமாவிலும் எம்ஜிஆருடைய பிம்பத்தை பின்பற்றினார், அரசியலிலும் எம்ஜிஆருடைய பிம்பத்தை பின்பற்றுகிறார். இப்ப தேர்தலிலும் எம்ஜிஆருடைய பிம்பத்தை பின்பற்றுவாரா விஜய் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. குறிப்பா 2001 பாத்தீங்கன்னா அது மதுரை மாவட்டம் ஃபுல்லா அதிமுக கண்ட்ரோல்லயே இருக்குதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பாத்தீங்கன்னா மதுரை மேற்கு தொகுதியில செல்லூர் ராஜு அவர் தான் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. சோ அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா இப்ப திரும்பவும் அதிமுக கோட்டை அப்படின்னு கருதப்பட்ட மதுரை மாவட்டத்துல விஜய் அவர்கள் கால் எடுத்து வைக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மதுரைன்றது அமைச்சர் மூர்த்தி அவருடைய கண்ட்ரோல்ல வந்துருச்சு, திமுக கண்ட்ரோல்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இருந்தாலும் 2001 பாத்தீங்கன்னா அதிமுக கோட்டையாக தான் இருந்திருக்கு. அதே போல இப்போ மதுரை மேற்கு தொகுதியில செல்லூர் ராஜு அதிமுக எம்எல்ஏ இருக்கிறாரு. அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு, அவரையே மிஞ்சிற அளவுக்கு விஜய் அவர்கள் அங்க போயிட்டு கொஞ்சம் கதி கலங்க வைக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப பரவலா இருக்கு. இதுதான் அதிமுக கோட்டையில விஜய் அவர்கள் போய் கால்படுகிறார். அதிமுக கோட்டையே அசைத்து பார்க்கிற அளவுக்கு
தாவேக்காவுக்கு தைரியம் வந்துருச்சா, செல்லூர் ராஜே சரிக்கிற அளவுக்கு விஜய் அவர்களுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்றலாம் பேசப்படுது. என்ன நடக்குது அப்படின்றதா புரியுது. ஏன்னா எலெக்ஷன் நெருக்கத்துல வரும்போதுதான் விஜய் அவருடைய எந்த தொகுதியில் நிக்க போகிறார் அப்படின்னு தொண்டர்கள் சொல்லலாம். நீங்க அந்த தொகுதியில நில்லுங்க, இந்த தொகுதியில நில்லுங்க, சென்னையில நில்லுங்க, கன்னியாகுமரி நில்லுங்க, எந்த தொகுதியில் வேணாலும் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்களோ வரவேற்கலாம். ஆனா விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்றதுதான் ஒரு விஷயமா இருக்கு. கோயம்புத்தூர்ல அவருக்கு சரியான வரவேற்பு இருந்ததுங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா நிறைய விஜய் தொண்டர்கள் என்ன அப்படின்னா, நீங்க கோயம்புத்தூருக்கு கொடுக்கிற மாதிரி முக்கியத்துவத்தை மதுரைக்கும் கொடுக்கணும், நீங்க மதுரையில நிக்கணும், மதுரைக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கோட்டையே சரிச்சு பார்க்கிற அளவுக்கு தாவேக்காவுக்கு தைரியம் வந்துருச்சு. செல்லூர் ராஜே சரிச்சு பார்க்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு தைரியம் வந்துச்சு. அதிமுக கோட்டைக்குள்ள விஜய் அவர்கள் கால் வைக்க போகிறார் அப்படின்ற செய்தி பரவலா இருக்கு. ஏன்னா மதுரை மேற்கு தொகுதியில விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் அங்க நிக்க போகிறார், நின்னு ஜெயிக்க போகிறார் அப்படின்ற செய்தி பரவலா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.